அனைவருக்கும் வணக்கம். சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக இருந்து தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக இருக்கக்கூடிய திரு அருண் IPS அவர்கள் என்னை கொலை செய்ய மும்பையிலிருந்து ஒரு கூலிப்படையை நியமித்துள்ளார் என்ற தகவலை எனக்கு டெல்லியிலிருந்து உளவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்து உடனடியாக சென்னை மாநகர காவல்துறை ஆணையரை சந்தித்து புகார் அளித்து தேவையான விசாரணையை மேற்கொள்ளுமாறு எனக்கு அறிவுறுத்தியதன் அடிப்படையில் இன்று காலை சென்னை மாநகர ஆணையர் அவர்களை சந்தித்து புகார் மனுவை அளித்தேன். உங்களுக்கு வியப்பாக இருக்கலாம், அது எப்படி இவரை கொலை பண்றதுக்கு மும்பையில் அண்டர்வேர்ல்டுல இருந்தெல்லாம் ஆட்களை நியமிக்கிறார்களா, அதுவும் அருண் செய்கிறாரா என்றெல்லாம் உங்களுக்கு வியப்பாக இருக்கும். இதே போல கடந்த செப்டம்பர் 2025 தென் தமிழகத்திலிருந்து கொலை செய்வதற்கென்று ஒரு கூலிப்படையை திரு அருண் அவர்கள், செல்வநாகரத்னம் IPS அவர்கள் மற்றும் திரு வருண்குமார் ஆகியோர் பணத்தை கொடுத்து அவர்களை நியமித்து இதே போல என்னை கொலை செய்ய திட்டமிட்ட சமயத்தில் அப்போதும் எனக்கு டெல்லியிலிருந்து தகவல் வந்து அப்போது பொறுப்பு DGPயாக இருந்த மரியாதைக்குரிய திரு வெங்கட்ராமன் அவர்களை நேரில் சந்தித்து நான் புகார் ஒன்றை அளித்தேன். புகாருக்கு பிறகு பத்திரிகையாளர்களை சந்தித்தேன். அந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி புகாரை அளித்த பின்புதான் அந்த கொலை திட்டம் கைவிடப்பட்டது. உங்களில் பலருக்கு இதெல்லாம் சாத்தியமா, அருண் இப்படியெல்லாம் செய்வாரா என்ற வியப்பு ஏற்படும். தோழர்களே, இந்தியாவில் யாருக்கும் நடக்காத கொடுமை எனக்கு நடந்திருக்கிறது. ஆளை விட்டு அடிப்பாங்க, கை காலை உடைப்பாங்க, வெட்டுவாங்க, இதெல்லாம் நடக்கும். நீங்கள் குடியிருக்கும் வீட்டின் படுக்கை அறையிலும் சமையல் அறையிலும் உணவருந்தும் மேசையிலும் ஹாலிலும் மலத்தையும் சாக்கடையையும் அள்ளி வீசியது இந்தியாவில் எங்காவது நடந்திருக்கிறதா? எனக்கு நடந்தது. வீட்டுக்கு வந்துட்டாங்க, இந்த மாதிரி சாக்கடை ஊத்திட்டாங்க, எங்க அம்மா போன் பண்றாங்க, 100க்கு அடிக்கிறேன், கீழ்பாக்கில இருந்து பெட்ரோல் ஜீப் வருதுன்றாங்க. 3/4 மணி நேரம் பெட்ரோல் ஜீப் வரல. அந்த பெட்ரோல் ஜீப் இன்ஸ்பெக்டர் நம்பர் எனக்கு கொடுத்துட்டாங்க, நான் அவருக்கு அடிக்கிறேன், டிராபிக்ல மாட்டிக்கிட்டேன்றாரு. கீழ்பாக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கீழ்பாக்கிலே இருக்கக்கூடிய வீட்டுக்கு வரதுக்கு 3/4 மணி நேரமா? அது நடந்தது. அப்போது எனக்கு தெரிந்த பெட்ரோல் ஜீப் வரலன்னு சென்னை மாநகர காவல்துறையில பணியாற்றி கொண்டிருந்த ஒரு மூத்த IPS அதிகாரி எனக்கு தெரிந்தவர், அவர்கிட்ட அடிச்சு, சார் இது மாதிரி நடந்துட்டு இருக்கு, வீட்டில் அம்மா தனியா மாட்டிக்கிச்சு, பெட்ரோல் ஜீப்புக்கு போன் பண்ணேன்னா இந்த மாதிரி சொல்றாங்க சார் சொன்னோன்னே அவர் நேரடியாக அருணை சென்று சந்திக்கிறார். சார் இந்த மாதிரி சங்கர் வீட்டில் இப்படி அட்டாக் நடக்குதுன்னு சொல்லும்போது அருண் கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுமா? அவன் ஏன் உனக்கு போன் பண்றான்? அப்படியா, இப்படி நடக்குதா, ஏன் பெட்ரோல் ஜீப்போட, இதெல்லாம் எதையுமே கேட்கல. அவன் ஏன் உனக்கு போன் பண்றான்? நீ அவன்கிட்ட டெய்லியும் பேசிக்கிட்டு இருக்கியா என்பதுதான். இதே அருண் அவர்கள் சட்டம் ஒழுங்கு பதவியில் இப்போது இருந்திருந்தால் இந்நேரம் என் மீது 15 வழக்குகள் பதியப்பட்டிருக்கும், சிறையில் இருந்திருப்பேன், குண்டர் சட்டம் பாய்ந்திருக்கும். இப்போது லஞ்ச ஒழிப்புத்துறையிலே அவர் இருப்பதன் காரணமாக அவரால் எதையும் செய்ய முடியவில்லை என்பதால் 2வது முறையாக அவர் கூலிப்படையை நியமித்துள்ளார் என்பதனால் டெல்லி உளவுத்துறை அதிகாரிகள் என்னிடம் அறிவுறுத்தியபடி நான் இன்று மாண்புமிகு சென்னை மாநகர காவல்துறை ஆணையரை சந்தித்து புகார் மனுவை அளித்திருக்கிறேன். உரிய நடவடிக்கை எடுப்பதாக அவர் கூறியிருக்கிறார். தமிழக முதல்வர் அவர்களிடம் நான் மீண்டும் இந்த கோரிக்கையை வலியுறுத்த விரும்புகிறேன். திரு அருண் அவர்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக இருக்க தகுதியில்லாத ஒரு நபர், தகுதியில்லாத நபர். இதை நான் மட்டும் சொல்லவில்லை, மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற 2 நபர் நீதிபதிகள் கொண்ட அமர்வு சொல்லி இருக்கிறது. இன்னைக்கு பொதுமக்கள் மத்தியிலே உங்கள் வாயிலாக தமிழக முதல்வரின் கவனத்திற்கு ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை சொல்லிக் கொள்கிறேன். இந்த ஸ்ட்ரெங்த், சென்னை சிட்டி போலீஸ் ஸ்ட்ரெங்த்ல பணியாற்றக்கூடிய அமைச்சு பணியாளரான திரு ஐயப்பன் என்பவர் இப்போது லஞ்ச ஒழிப்புத்துறையிலே அதர் டியூட்டியாக அருணோடு பணியாற்றி கொண்டிருக்கிறார். அதே போல சென்னை மாநகர காவல்துறையின் விபச்சார தடுப்பு பிரிவிலே தலைமை காவலராக பணியாற்றக்கூடிய சந்திரசேகரன் என்பவர் இப்போது அயல் பணியாக ஓடியாக லஞ்ச ஒழிப்புத்துறையில் பணியாற்றி கொண்டிருக்கிறார். இவர்கள் ஐயப்பனும் இந்த சந்திரசேகரும் சேர்ந்து டயர் 3 பார்னு சொல்லுவாங்க. டயர் 3 பார்னா ஸ்டார் ஹோட்டல் பார்ஸ்,
ஸ்டார் ஹோட்டல் பார்ஸ்ல ஐயப்பனும் சந்திரசேகரனும் இன்றும் மாமூல் வசூல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது மாநகர ஆணையருக்கு தெரியுமா, உளவுத்துறைக்கு தெரியுமா, மாண்புமிகு முதல்வருக்கு தெரியுமான்ட்டு எனக்கு தெரியாது. ஒரு லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனர் ஒயின் ஷாப்ல, ஹோட்டல்ஸ்ல, பார்ஸ்ல மாமூல் வசூல் பண்றது உலகத்தில் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இதைத்தான் சென்னை உயர்நீதிமன்றம் சுட்டிக்காட்டியது. தவறான நபரை தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள் என்று. இப்போதாவது தமிழக முதல்வர் விழித்துக் கொண்டு இந்த நியமனத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.